விஐடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன்ல ஏற்பட்ட ஒரு கிளைமேட் சேஞ்சஸ்னால உலக நாடுகளில் ஏற்பட போற பாதிப்பு பத்தியும், குறிப்பா இந்தியா, தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பசிபிக் ஓஷன்ல ஏற்படக்கூடிய கடுமையான காலநிலை மாற்றத்தை தான் எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எல்லா வருஷமும் நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு இடம் மட்டுமே இது நடக்கும். இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் பசிபிக் ஓஷன்ல -°C தான் அந்த வாட்டர் இருக்கும். இந்த எல்னினோ அப்படிங்கிற அந்த காலநிலை மாற்றம் நடக்கும்போது மட்டும் கடுமையான வெப்பநிலை உயர்வு ஏற்படும். பசிபிக் ஓஷன்ல ஏற்படுற அந்த காலநிலை மாற்றத்தினால உலக நாடுகள்ல பல்வேறு இடங்கள்ல உள்ள கடலோர பகுதிகளில் பெருமளவு காலநிலை மாற்றத்தை இது ஏற்படுத்துது. அது எந்த மாதிரியான காலநிலை மாற்றம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல அடுத்து இன்னும் ஒரு மாதங்கள்ல பருவமழை பொழிய தொடங்கிடும். அந்த பருவமழையில பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர்ந்து அடுத்து வர்ற 2 மாசத்துக்கு கடுமையான வறட்சி நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வர்ற 2 மாசம் கடுமையான வெள்ளப்போக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல குறிப்பா சென்னையை பொறுத்தவரை நமக்கே தெரியும், 2015 ஏற்பட்ட ஒரு பெரும் வெள்ளம் மாதிரி இந்த முறையும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, 2015 வெள்ளம் எதனால ஏற்பட்டது அப்படின்னா, அதுக்கும் காரணம் இதே பசிபிக் ஓஷன்ல ஏற்பட்ட இந்த எல்னினோ நிகழ்வு தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்போ இந்த ஆண்டு 2026ல அதை விட அதிகப்படியான வெள்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிற வெள்ளம் வரும், இப்ப வறட்சி வரும் அப்படி மாத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டுமே நிகழ்வதற்கான வாய்ப்பு 80-90 விழுக்காடு இருக்கிறதா வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்லயுமே அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுறதுனால விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல பெருமளவு பாதிப்பு ஏற்பட போகுது. விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால உற்பத்தியும் பெருமளவு குறைஞ்சிரும். இந்த மாதிரியான சூழ்நிலை அமையறதுனால இது இந்திய பொருளாதாரத்தையே பெருமளவு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே இருக்கு. அதிகப்படியான மழைப்பொழிவோ இல்ல அதிகப்படியான வறட்சியோ இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு நாமும் தமிழக அரசும் தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இது போன்ற வீடியோக்களை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விஐடி டாக்ஸ்.